அதாவது இப்போது ஃபஸ்ட்டு வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து இன்றைக்கி டாபிக்ஸ் வந்து ஒரு டாப்பிக்காக கவர் பண்ணிடலாம் சரியா. அது வந்து அது வந்து ஒரு 4 to 5 பார்ட்ஸாக பிரிச்சுக்கலாம். பார்ட் ஏ பி சி டி ஈன்ட்டு. அதில் வந்து ஃபஸ்ட் பார்ட் இப்போ ஏல வந்து எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு. இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்னா என்ன அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம வந்து இப்போ கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி இப்போ நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் தான் ஆட்சி செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன பவர்ஸ் இருக்குது என்ன அந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டியூஷன்னா என்ன அப்படின்னா, அது ஒரு லிட்ரலாக ஒரு மீனிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு புக்கு. அந்த புக்கில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, யாரை எப்படி எலெக்ட் பண்ணணும், அவங்களுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குது, அதாவது ஒரு ஒரு நல்லா ஒரு வெல்ஃபேர், அதாவது மக்களுக்கு வந்து என்னென்னா வெல்ஃபேர் கொடுக்கணும். அது வந்து ஒரு எந்த டிஸ்பாரிட்டிஸும் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு இது வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டதான் கான்ஸ்டியூஷன். ஸோ கான்ஸ்டியூஷன் தான் வந்து என்னென்னா சுப்ரீம். ஓகேவா. ஸோ அதுக்கு கீழே தான் வந்து இது பண்ணுவாங்க. இப்போ முன்னாடிலாம் மன்னராட்சி நடந்துட்டு இருந்தது. அந்த காலத்து அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த பவர் ஃபுல்லாக வந்து என்னென்னா வந்து கிங்கோ கிட்ட தான் அந்த பவர் ஃபுல்லாக ரெஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ அதுக்கப்புறம் தான் வந்து என்னென்னா காலப்போக்கில் அதை மாறி இப்போ வந்து இதாக இருக்குது, டெமோக்ராட்டிக்காக இருக்குது. ஓகேவா. ஸோ அது இப்போவும் கூட ஒரு சில கண்ட்ரீஸ்லாம் பார்த்தோன்னா அந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். அதை நம்ம என்னென்னு ஃபர்தராக பார்க்கலாம். பட் வந்து இப்போ கான்ஸ்டியூஷன்னா அதுதான் மீனிங். ஓகேவா. அப்போது நம்ம இப்போ கான்ஸ்டியூஷன் இருக்குது. அப்போ பிஃபோர் என்ன யார் இருந்தால் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதாவது பிரிட்டன், அவங்க ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போது அவங்க ரூல் பண்ணிகிட்டு இருந்தபோது எப்படி வந்து நம்மளை வந்து எப்படி ரூல் பண்ணாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுதான் அந்த ஹிஸ்ட்ரி. அது என்ன அந்த டோட்டலாக அந்த பிரிட்டிஷ் பீரியடில் என்னென்ன ஆக்ட்ஸ் கொண்டு வந்தாங்க, அவங்க நம்ம வந்து எப்படி நம்மளை ரூல் பண்ணாங்க. ஸோ இதை தான் பார்க்க போகிறோம் சரியா. இப்போது பிரிட்டிஷ் வந்து அப்போ எப்போ வந்தாங்க, அவங்க தான் நம்மளை ஒரு அரௌண்ட் 200 years ரூல் பண்ணாங்க. பட்டு அவங்க வந்து எப்போ வந்துட்டாங்க அப்படின்னா 1600லேயே உள்ளே வந்துட்டாங்க. ஓகேவா. 1600ல் ட்ரேடர்ஸாக உள்ளே வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 1765 வந்து திவானி ரைட்ஸ் வந்து கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அது எப்போனா பேட்டில் ஆஃப் பக்சர்ன்ற போரில். அது வந்து எங்கே நடந்திருக்குன்னா பெங்கால் ரீஜனில் நடந்திருக்கும் சரியா. ஸோ அந்த பேட்டில் ஆஃப் பக்சர்ன்ற போரில் என்னென்னா அந்த பெங்கால் ரீஜனில் இருந்த அந்த கிங் வந்து நவாப் வந்து தோற்றுருவாங்க. ஸோ அதனால் ட்ரீட்டி சைன் பண்ணியிருப்பாங்க. அந்த ட்ரீட்டி படி திவானி ரைட்ஸை வந்து யாருக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனிகிட்ட கொடுத்துருவாங்க. இப்போது திவானி ரைட்ஸ்னால் என்ன அப்படின்னா ரெவன்யூவை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறதுக்கான பவர். ஓகேவா. ஸோ இது வந்து அவங்கக்கிட்ட வந்துடுது. இப்போ தான் வந்து என்ன ஆகுது, ப்ராப்பராக கம்பெனி வந்து ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 1600ல் ட்ரேடர்ஸாக உள்ளே வராங்க. 1765 வந்து கம்பெனி வந்து டைரெக்டாக ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1858 வந்து பிரிட்டிஷ் வந்து டைரெக்டாக வந்து அவங்க இதை எடுத்துப்பாங்க. ஏன் வந்து பிரிட்டிஷ் வந்து டைரெக்டாக எடுத்தாங்கன்றதை நம்ம வந்து டோட்டலாக ஹிஸ்டாரிக்கல் அந்த டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் வந்து 1858 டைரெக்டாக இவங்க வந்துடுவாங்க. பிரிட்டிஷ் வந்து டைரெக்டாக அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. அடுத்து அது இல்லை பிரிட்டிஷ் கண்ட்ரியில் அந்த பிரிட்டன் இருக்கு இல்லையா, யூகே. இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்குது. இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து இப்போ வெளிநாட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ ஒரு கண்ட்ரியில். அதுக்கப்புறம் காலப்போக்கில் வந்து இந்த இந்தியன் கவர்மெண்ட்டும் என்ன ஆயிடுது, அந்த இடத்துல வந்து மிங்கிள் ஆயிடுது. ஆகிட்டு டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கேன். அது வந்து ஒரு செட் ஆஃப் இதில் எவால்வ் ஆகிருக்கும். ஓகேவா. ஸோ இது ஒரு ஜென்ரிக் மீனிங்காக புரியுதா. அப்போது அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிங்கிறது வணிகர்கள் ட்ரேட் பண்ணுறதுக்காக அங்கே வந்து அந்த குயின் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு நாங்கள் வந்து இப்படி இந்தியாவில் வந்து இப்போ வந்து ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அங்கே பெர்மிட் வாங்கியிருப்பாங்க. வாங்கிட்டு வந்து இங்கே ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்றது அந்த ஒரு ட்ரேட் வணிகம் பண்ணுறதுக்காக வந்தவங்க இங்கே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அப்படியே அங்கே லோக்கலில் நடந்த கிங்ஸ்குள்ளே நடந்த ஒரு சில டிஸ்பியூட்ஸை வந்து அவங்க ஃபேவரபுளாக எடுத்துக்கிட்டு அவங்க வந்து டெரிட்டரி வந்து கேப்சர், இந்த மாதிரி திவானி ரைட்ஸை கேப்சர் பண்ணுறது தான் அல்டிமேட். ஏன்னா இப்போ கவர்மெண்ட்டே எப்படி ரன் ஆகும், ஒரு ரெவன்யூ வச்சு தான் ரன் ஆகும். கரெக்டாக. அப்போது அந்த ரெவன்யூ வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. அதுதான் அந்த திவானி ரைட்ஸ் வந்து அந்த பக்சருக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் வந்து பெங்கால் ரீஜன் எல்லாமே கேப்சர் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடியே மெட்ராஸ் ரீஜனும் வந்து அவங்க தோற்றுருவாங்க. எப்போனா வந்து அதுதான் வந்து ராபர்ட் கிளைவ் வந்து ஹீரோ ஆஃப் ஆர்காட்னு சொல்லுவாங்க. அந்த இதில் வந்து அவர் ராபர்ட் கிளைவ் வந்து அப்போயே மெட்ராஸ் ரீஜன் ஆல்மோஸ்ட் வந்து இந்த சதர்ன் ரீஜனை கேப்சர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பக்சர் போரில் வந்து தோற்றுருவாங்க. இதுவே ஒரு ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்ஷனாக அந்த வார் வந்து ரொம்ப இதாக சொல்லுவாங்க. இந்நேரம் தோக்கலைன்னா வேறு மாதிரி நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. புரியுதா. ஸோ வந்து அந்த பண்ணுறாங்களா, அதுக்கப்புறம் தான் அந்த டேரெக்டாக இப்போ அந்த கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணிக்குது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்தியன் கவர்மெண்ட்டே என்ன பண்ணுது, நான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி பண்ண எல்லாத்தையும் கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அந்த மாதிரி. புரியுதா. ஸோ அதான் இப்போ இருக்கிற கான்செப்ட் படி பார்த்தா அது ஒரு இது. புரியுதா.
அதுக்கப்புறம் என்ன ஆகுது 1947 வந்து இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிருது. ஓகே. ஸோ 1600 ட்ரேடர்ஸ் உள்ளே வராங்க. 1765 திவானி ரைட்ஸ் வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அது யார் கம்பெனி. அப்புறம் 1858 டேரெக்டாக பிரிட்டிஷ் ரூல் பண்ண ஆரம்பிப்பாங்க கவர்மெண்ட்டு. அப்புறம் 1947 இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது, அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இப்போ ப்ரெசென்ட் கவர்மெண்ட்ஸ் எல்லாமே இப்போ நம்ம வந்து ஆஃப்டர் 1947 இப்போ நடந்துட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இப்போது அந்த 1765 வந்துடுறாங்க இல்லையா? வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஆக்ட் வந்து எப்போனா 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட். அடுத்து வந்து 1781, அப்புறம் 84, 1813, 1833, 1853. ஸோ இதெல்லாம் வந்து பிஃபோர் 1858. ஓகேவா? இது கம்பெனி ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது நான் கொண்டு வந்த ஆக்ட். இப்போது ஆமாம், அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ்க்காக. ஓகேவா? இல்லை கம்பெனி இப்போ கம்பெனி தான் இருக்குது. டேரெக்டாக பிரிட்டிஷ் வந்து 1858 தான் இன்வால்வ் ஆவாங்க. டேரெக்டாக டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. பட் இன் பிட்வீனே வருவாங்க. இப்போ இந்த இதில் ஆக்ட்லேயே நம்ம ஒரு ஆக்டாக பார்க்கும்போது நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் சரி எப்படி வந்து ட்ரான்சிஷன் ஆகுது ஃப்ரம் கம்பெனிலேருந்து எப்படி வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டேரெக்டாக இன்டர்ஃபியராக அவங்க கேப்சர் பண்ணுறாங்கன்றதே நம்ம இந்த ஒரு ஆக்ட் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். ஓகேவா? பட் இது வந்து கம்பெனி தான் எனாக்ட் பண்ணுறாங்க ஆக்ட். ஏன்னா அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ்க்கு. சரியா? ஸோ இந்த 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட் வந்து ஃபஸ்ட் வந்து என்னென்னா கவர்னர் ஆஃப் பெங்காலை கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்காலாக மாற்றுவாங்க. ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்காலா யார் இருப்பார்னா வாரன் ஹேஸ்டிங்கு. இப்போ வந்து கவர்னர் ஆஃப் பெங்காலா கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ கவர்னர் தான் ஃபஸ்ட்டு இருந்தது. எப்போனா 1765 அந்த பக்சர் வார் நடந்தது இல்லையா? அது முடித்ததுக்கப்புறம் பெங்கால், மெட்ராஸ், அடுத்து வந்து பாம்பே ரீஜன், இது எல்லாமே கவர்னர்ஸ் தான் ரூல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒரு இது அவங்கள அந்த இதை வந்து கொஞ்சம் சிஸ்டம் என்னென்னா கரப்ஷன்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து கண்டெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்னென்னா அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இன்னும் எஃபிஷியன்சியாக கொண்டு போகணுன்றதுக்காக கொண்டு வந்த ஆக்ட் தான் இது. அப்போ என்ன பண்ணிடுவாங்க, கவர்னர் ஆஃப் பெங்காலா கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்காலா எங்கன்னா அந்த வாரன் ஹேஸ்டிங் அப்பாயின்ட் பண்ணிடுறாங்க. இப்போ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் இருக்கார் இல்லையா, அங்கே பெங்காலில் யார் அப்பாயின்ட் பண்ணுறாங்களோ அவர் தான் கவர்னர் ஜென்ரல். பெங்கால் பாம்பேலையும் மெட்ராஸ்லேயும் இருக்கிற கவர்னர்ஸ் வந்து சபார்டினேட் டு தி கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால். புரியுதா? இது வந்து சென்ட்ரலைசேஷன் ப்ராசஸ் இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? அதாவது மேலே ஒருத்தர் ஆட்சி செஞ்சு அவரோட அட்மினிஸ்ட்ரேஷனில் டோட்டலாக நடந்தால் அதான் சென்ட்ரலைசேஷன். டீசென்ட்ரலைசேஷன் என்னென்னா அங்கங்கே தனித்தனியாக எல்லாரும் அவங்களுக்கான சுயாட்சியை நடத்திக்கிறது. புரியுதா? சென்ட்ரலைஸ்டு பவர். ஸோ இப்போ இங்கே சென்ட்ரலைசேஷன் இங்கே ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் கம்ப்ளீட்டாக ஆகலை. பட் இது ஒரு ஃபவுண்டேஷன் போடுறாங்க. ஓகேவா? கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் இருக்கார், அவருக்கு கீழே தான் பாம்பேவும் மெட்ராஸும் வந்து சபார்டினேட்ஸ் மாதிரி. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன, கவர்னர் ஆஃப் பெங்கால் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்காலாக வாரன் ஹேஸ்டிங் வந்து அப்பாயிண்ட் ஆகிறாரு. அடுத்து வந்து இப்போ அந்த அதை அசிஸ்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க அவங்கள அசிஸ்ட் பண்ணுறதுக்காக. அது வந்து மொத்தம் 4 பேர் மெம்பர்ஸு. அதுக்கப்புறம் அந்த ஆக்ட் ப்ரொவிஷன் மூலிமா தான் சுப்ரீம் கோர்ட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. 1774 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க சுப்ரீம் கோர்ட்டு. அது வந்து ஜஸ்டிஸ் யாருன்னா சார் எலிஜா எம்பே. ஓகேவா? சார் எலிஜா எம்பே தான் வந்து ஃபஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸு. அந்த டைம் வந்து ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா ஒரு ஜஸ்டிஸ் 3 ஜட்ஜ் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க இல்லையா சர்வன்ட்ஸு, அவங்க வந்து கிஃப்ட் பிரைப்ஸ்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அதுக்காக தான் இந்த ஆக்டே கொண்டு வந்தது. அந்த கரப்ஷனால் ரொம்ப வந்து பேங்க் கரப்டாக போயிட்டுருக்கோம் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனு. அதெல்லாம் கண்டெயின் பண்ணணுன்றதுக்காக தான் கொண்டு வந்தது தான் இந்த ஆக்ட். இது பேர் வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773. புரியுதா? ஸோ அடுத்து வந்து 1781 ஒரு ஆக்ட் வந்திருக்கும். அது பேர் என்னென்னா ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? இல்லை அது இப்போ செட்டப் பண்ண அது கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் ஜென்ரலாக. இப்போது அந்த கம்பெனி இருக்கு இல்லையா, இப்போது கம்பெனியை வந்து ஒரு கம்பெனி இருக்குன்னா என்ன, இப்போ நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ, இப்போ ரிலையன்ஸே எடுத்துக்கோமே. ரிலையன்ஸில் இப்போ டேரக்டர்ஸு அந்த இதெல்லாம் இருக்காங்க இல்லையா, அடுத்த சிஇஓ அந்த மாதிரி நிறையா அந்த இது ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக நிறையா டிசைனேஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்கல்ல. அதை மாதிரி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து யார் பார்த்துட்டு போனால் அந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸு. ஸோ அந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? அது கம்பெனினாலே நம்ம அந்த செட் ஆஃப் இது வச்சு தான் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். இப்போ இந்த ஆக்ட் வந்து யார் கொண்டு வருவா,
அந்த போர்டில் டிசைட் பண்ணுறது தான். ஆமா. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான். சரியா? கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து ஆல்ரெடி கம்பெனியோட அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. ஓகேவா? அடுத்து 1781 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்திருக்கும். ஓகே ஓகே. அந்த ஆக்ட் வந்து என்னென்னா ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது என்னென்னா அந்த ரெகுலேட்டிங் ஆக்டில் வந்து ஒரு சில மிஸ்டேக்ஸை வந்து கரெக்ட் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். ஒரு சில டிஃபெக்ட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. சரியா? அது வந்து ரொம்ப இந்த ஆக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கிடையாது. பட் ஜஸ்ட் வந்து இது இந்த ஆக்ட் வந்து ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து டிஃபெக்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். ஓகே ஓகே. புரியுதா? ஸோ அடுத்து வந்து இதுதான் இம்பார்ட்டன்ட் ஆக்ட் 1784 பிட்ஸ் ஆக்ட். ஏன் இதை பிட்ஸ்ன்னு சொல்கிறோன்னா அப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பிரிட்டனில் இருந்தது அந்த பிட்ஸு. பிரைம் மினிஸ்டராக பிரிட்டனில் இருந்தவர் வந்து பிட்ஸு. PITT பிட்ஸு, PITTS. சரியா? அதனால் வந்து இந்த ஆக்டை வந்து ஜென்ரிக்காக பிட்ஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன ஆயிருக்குன்னா அந்த கம்பெனியோட இது வந்து கொஞ்சம் அந்த நிறையா வந்து அந்த ஃப்ளாஸ் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஃபினான்ஸ் வந்து ரொம்ப அவங்க வந்து கம்மியாகிட்டே இருக்கும். அந்த ஃபினான்ஷியல் க்ரன்ச்சில் மாட்டிப்பாங்க. ஸோ அப்போது பிரிட்டன் அந்த கவர்மெண்ட் கிட்ட வந்து அவங்க வந்து ஹெல்ப் கேட்பாங்க கம்பெனிலேருந்து. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் அசிஸ்டன்ஸ், ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸும் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் வந்து போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு ஒன்று இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அது வந்து அவங்க கவர்மெண்ட் சார்பாக இருக்கும். BOC அண்ட் COD, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸு. சரியா? இப்போது 2 குரூப் இருக்குது. இப்போ இந்த 2 குரூப்புக்கு என்ன பண்ணிடுறாங்க, அவங்க வந்ததுக்கப்புறம் கமர்ஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸை ஸ்ப்ளிட் அப் பண்ணுவாங்க. கமர்ஷியல் அந்த வணிக ரீதியாக இருக்கிறதெல்லாம் வந்து கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்டே கொடுத்துருவாங்க. சரி நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து ஹெட் பண்ணுவாங்க. அது வந்து பிரிட்டன் அந்த கவர்மெண்ட் சார்பாக வருது. சரியா? போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்றது BB ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் இன்னொன்று என்னென்னா அந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் கொஞ்சம் சுப்பீரியர் மாதிரி. அவங்க வந்து என்னதான் இருந்தாலும் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா இந்த இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா அந்த கம்பெனி வந்து இப்போ இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். கம்பெனியோட டெரிட்டரிஸ்லாம் இருக்கு இல்லையா, அவங்க கேப்சர் பண்ணியிருப்பாங்கல்ல செட்டில்மெண்ட்ஸு, அதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோடது பொசிஷன். அவங்க வந்து பிரிட்டிஷ் பொசிஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ தான் நேம் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். என்ன தான் வந்து கம்பெனி ரூல் பண்ணாலும் இதெல்லாம் வந்து இப்போ பிரிட்டன் கவர்மெண்ட் பிரிட்டிஷோட பொசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பிட்ஸ் ஆக்ட். இப்போது சார்ட்டர் ஆக்ட் 1813, 1833, 1853 இந்த 3 ஆக்டை வந்து சார்ட்டர் ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு சார்ட்டர் ஆக்ட் 1813 இது வந்து அந்த 1813 வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒன்று என்னென்னா எஜுகேஷனுக்கு வந்து 1 lakh ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருப்பாங்க. இங்கே இந்தியாவில் ஸ்பெண்ட் பண்ணணும், எஜுகேஷன் வந்து இங்கே டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் அந்த அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஓகேயா? ஸோ இது வந்து 1813 ஆக்ட். அதில் வந்து மற்ற வேறு எதுவும் சிக்னிஃபிகன்ஸ் இல்லை. பட் இது தான் மெயின் இது. இப்போ அடுத்து 1833 ஆக்ட். அந்த 1833 சார்ட்டர் ஆக்டில் தான் என்னென்னா நம்ம அங்கே ஃபஸ்ட்டே அந்த ரெகுலேட்டிங் ஆக்டில் வந்து பார்த்தோம் இல்லையா, சென்ட்ரலைசேஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க. கவர்னர் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலாக மாற்றிருப்பாங்க. இங்கே தான் என்ன பண்ணுறாங்க, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலை கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து யார் இருந்தா அப்படின்னா வந்து வைஸ்ராய் வந்து வில்லியம் பென்டிக்கு. அது ஆக்சுவலி அந்த வைஸ்ராய்ன்ற டேர்ம் இப்போ யூஸ் பண்ண மாட்டாங்க. கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா தான் நேமிங். ஓகேவா? ஸோ அந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா யார் இருப்பானா வில்லியம் பென்டிக்கு. புரியுதா? ஸோ இப்போ வந்து டோட்டலாக இப்போ இந்தியா இப்போ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலில் யார் வந்து கவர்னர் ஜெனரல் அப்பாயிண்ட் பண்ணாங்களோ அவங்க வந்து இப்போ என்னென்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக மாறிடுறாங்க. ஸோ இப்போ மற்ற எல்லாருமே அவருக்கு கீழே தான் வர மாதிரி. இப்போ என்ன பண்ணிடுறாங்க, அந்த பவரை வந்து குறைக்கிறாங்க, கம்பெனியோட பவரை. அது முன்னாடி வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் அந்த பொலிட்டிக்கல் கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருந்தது இல்லையா, ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருந்தாங்களா ஏற்கனவே. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் இருந்ததை கேன்சல் பண்ணிவிட்டு வெறும் நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேவா? அதில் இன்னொன்று வந்து அந்த ஆக்டில் அவங்க என்ன கொண்டு வர முயற்சி பண்ணியிருப்பாங்கன்னா சிவில் சர்வீசஸ் கொண்டு வரணும்னு பார்த்துருப்பாங்க. இந்தியன்ஸும் வந்து அதில் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் வந்து அது வந்து வந்திருக்காது. ஏன்னா வந்து கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து இது வந்து அப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து அது அவ்வளோதான் கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் இது வந்து கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து ஒத்துக்காதனால அது வந்து என்ன கேன்சல் ஆகிருக்கும். அது நடைமுறைக்கு வந்திருக்காது. சரியா? இப்போ அடுத்த 1853 தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். கான்ஸ்டியூஷன் பெர்ஸ்பெக்ஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆக்ட் வந்து என்னென்னா 1853. ஏன் அப்படின்னா
இப்போ வந்து என்ன கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இருக்காங்க, முன்னாடியே வந்து பார்த்தோம் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்ஸ்னு சொல்லி அவங்கள அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கவுன்சில் இருக்குது, செப்பரேட் கவுன்சில். ஆமா. இப்போ என்ன பண்ணுறாங்க, லெஜிஸ்லேச்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னு சொல்லி ஸ்ப்ளிட் அப் பண்ணுறாங்க. ஓகே. இப்போ தான் நம்ம இப்போ கரண்ட்டாக இருக்கிற பார்லிமெண்ட் செட்டப் மாதிரி வருது. ஓகேவா? இப்போ நம்ம இங்கே என்ன ஆர்கன்ஸ் பார்க்குறோம், லெஜிஸ்லேச்சர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அண்ட் ஜுடிஷியரி 3ஆக பார்க்குறோம் இல்லையா? ஆமா. அந்த மாதிரி லெஜிஸ்லேச்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஓகே. ஓகேவா? புரியுதா? ஸோ இப்போது மெயினாக வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த 1853 ஆக்டில் இப்போ லெஜிஸ்லேச்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஸ்ப்ளிட் அப் பண்ணுறாங்க. ஓகேவா? அதில் இப்போ லெஜிஸ்லேச்சர் இப்போ நம்ம இருக்கு இல்லையா, பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் இதுதான் இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இப்போது லெஜிஸ்லேச்சரில் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து 6 மெம்பர்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, 6 மெம்பர்ஸு. இந்த இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்னர் ஜென்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்லுவாங்க, இல்லை சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். சரியா? புரியுதா? இப்போ இருக்கிற லோக்சபா மாதிரி. ஓகேவா? இப்போ இங்கே தான் என்ன பண்ணுறாங்க, அடுத்து அந்த 6 மெம்பர்ஸ்ன்னு சொல்லியாச்சு இல்லையா? ஹலோ ஹலோ கேட்குதா? ஓகே ஓகே, இப்போ கேட்குதா? ஹலோ ஆ, சிக்னல் இருக்கு. இல்ல ப்ரோ, ஹெட்செட் ஏதாவது புடிச்சு ஆட்டிட்டு இருக்கீங்களா? இல்லையே, இல்லை, ஸ்பீக்கரில் தான் இருக்குது. ஹலோ 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 சொல்லுங்க ப்ரோ. இப்போது அந்த 6 மெம்பர்ஸ்ன்னு சொல்லியாச்சு இல்லையா? இப்போ அந்த 6 மெம்பர்ஸ் வந்து அதில் 4 வந்து இந்தியன்ஸில் வந்து எடுத்துப்பாங்க. ஓகே. எந்தெந்த ரீஜன் அப்படின்னா, பாம்பே, மெட்ராஸ், பெங்கால் அண்ட் ஆக்ரா. இந்த 4 ரீஜன்ல இருந்து ஒவ்வொரு ரெப்ரசன்டேட்டிவ் எடுத்துப்பாங்க. ஆமாம் எடுத்துப்பாங்க. பட் அது யாருன்னு சொல்லி நமக்கு தெரியும், அது வந்து இது இல்லை. பட் அந்த ரீஜன்லேருந்து ஒருத்தர் எடுத்துருவாங்க. ஓகே ஓகே. அதுக்கடுத்து வந்து என்னென்னா, இந்த சிவில் சர்வீஸ் வந்து என்னென்னா முன்னாடியே வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, முன்னாடி வந்து போன ஆக்ட் 1833 சார்ட்டர் ஆக்டில். ஸோ அதை வந்து இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து இங்கே பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து நான் போட்ட கமிட்டி தான் வந்து என்னென்னா லார்ட் மெக்கலே கமிட்டி 1854. ஓகே. சரியா? 1854 செட்டப் பண்ணியிருப்பாங்க லார்ட் மெக்கலே கமிட்டி. ஓகே ஓகே. ஸோ இப்போ இதுக்கப்புறம் தான் வந்து அந்த பெரிய ஈவெண்ட் ஒன்று நடந்திருக்கும், சிப்பாய் மியூட்டினி. ஸோ சிப்பாய் மியூட்டினி சிப்பாய் மியூட்டினி. ஓகே ஓகே. ஆமாம், சிப்பாய் மியூட்டினி வந்து நடந்திருக்கும் 1857. ஓகே. நம்ம அந்த மியூட்டினா என்ன அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக வந்து ஹிஸ்ட்ரி படிக்கும்போது பார்க்கலாம். பட் அதோட ரிசல்ட் என்னன்னா, ஃபெயிலியர் ஆஃப் வந்து இங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் தான். வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ. அதோட இது வந்து என்னென்னா மெயினாக வந்து இதுதான், அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர் தான். சரியா? இல்லை ப்ரோ, அகைன் வாய்ஸ் பிரேக் தான் ப்ரோ இது. ஸோ இப்போ வந்து அந்த சிவில் சர்வீஸ் வந்து என்ன பண்ண, அந்த வேலூர் மியூட்டினியில் சிப்பாய் மியூட்டினி நடந்திருக்கு இல்லையா? அந்த சிப்பாய் மியூட்டினால தான் வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர் அது. ஓகேவா? அது என்னன்றது நம்ம டீட்டெயிலாக ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது பார்க்கலாம். ஓகே ப்ரோ. இதுலேருந்து தான் வந்து என்ன ஆகுதுன்னா, டேரெக்டாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இது வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஆக்ட் ஆஃப் குட் கவர்மெண்ட் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க, 1858 ஆக்டை. அப்படி இல்லை அப்படின்னா பாலிசி ஆஃப் சபார்டினேட் யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வராங்க அப்படின்னா, முன்னாடி இருந்து அந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இருந்தாங்க இல்லையா, அதை வந்து மாற்றிட்டு வைஸ்ராய் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துடுவாங்க. சரியா? ஸோ அதுக்கடுத்து அந்த முன்னாடி செட்டப் பண்ணி இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ரெண்டையும் அபாலிஷ் பண்ணிவிட்டு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க, ஒரு போஸ்டர். இப்போ இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் யார் அப்படின்னா, இப்போது இந்தியாவை வந்து ஹெட் பண்ணுறது வைஸ்ராய். அதே மாதிரி அங்கே பிரிட்டன் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்க தானே இப்போ டேரெக்டாக இது பண்ணுறாங்க. அப்போ அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அவங்க வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும் இல்லையா? ஸோ இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்ற போஸ்ட்டில் யார் இருப்பா அப்படின்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் அந்த கேபினெட்டில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் இருப்பாங்க. அவர் அந்த மெம்பர் வந்து என்னென்னா, அவர் வந்து லைக் என்ன கம்யூனிகேட்டராக இருப்பார் பிட்வீன் இந்தியாவுக்கும் அந்த பிரிட்டன் கவர்மெண்ட்டுக்கும். இங்கே கம்பெனி இங்கே பிரிட்டன் ரூல் பண்ணுறாங்க இல்லையா இங்கே இந்தியாவில்.
ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மீடியேட்டராக அவர் இருப்பார். அவரை பாஸ் பண்ணி தான் இன்ஃபர்மேஷன்ஸ் போகும், இதெல்லாம் எல்லாமே நடக்கும். சரியா? ஓகே ஓகே. ஸோ அந்த இது புரியுதா? ஒரு 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 எப்படி சொல்றது, ஃபாரின் ஆஃபீஸர் மாதிரி. ஆனால் பட் அதான் ஹையர் அத்தாரிட்டி அவர். ஏன்னா இப்போ கேபினெட்டில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பர். புரியுதா? ஸோ லெவல் ஆஃப் ஹைரார்கி வந்து பெரிய ஹை தான், வைஸ்ராய் கம்பேர் பண்ணும்போது. ஆமாம், அப்படி அவங்க இதில் வச்சுக்கலாம். புரியுதா? இப்போ வந்து இந்தியா கவர்மெண்ட் இருக்குது. இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, யாராவது ஒருத்தர் வந்து அப்பாயிண்ட் பண்ணி இன்னொரு கண்ட்ரியில் வந்து ஒரு அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கேன். ஸோ அவங்க வந்து ஒரு மினிஸ்டர் வந்து இப்போ அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ. ஹலோ ஹலோ. அதாவது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கரண்ட் சினாரியோ படி பார்த்தா இப்போ இந்தியன் கவர்மெண்ட் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அஸ் அ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாக அப்பாயிண்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ வந்து இன்னொன்று ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஆப்கானிஸ்தான் இருக்குன்னு வச்சுக்கேன். இப்போ ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு அங்கே ஒரு வைஸ்ராய் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. இப்போது இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் யார்? எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். ஓகேவா? ஸோ அவங்க வந்து அப்படின்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்னா இங்கேயும் இருக்கலாம், அங்கே இருக்கலாம், எப்படி வேணாலும் போகலாம். சரியா? அது அவங்களுக்குன்னு ஒரு ப்ரொவிஷன்ஸு. பட் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிறது இப்படி தான் இருக்கும். ஆர்டர்ஸ் பாஸ் ஆகிறது எல்லாமே இப்படி தான் இப்போ கவர்மெண்ட், இப்போ இந்தியன் கவர்மெண்ட் ஏதாவது அதை பற்றின அஃபேர்ஸ் கேட்கணுன்னா இப்போ இவங்ககிட்ட தான் கேட்பாங்க. புரியுதா? ஓகே ஓகே. ஸோ கான்செப்ட் இப்போ இருக்கிற மாதிரி ரிலேட் பண்ணால் அந்த மாதிரி. புரியுதா? ஓகே ஓகே புரியுது. இப்போ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வைஸ்ராய். ஆமாம். ஸோ இப்போது அந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 15 மெம்பர் கவுன்சில் ஒன்று செட்டப் பண்ணுறாங்க. ஓகே ஓகே. சரியா? ஸோ இதுதான் வந்து அந்த ஆக்ட் ஆஃப் குட் கவர்ன்மெண்ட் ஃபார் இந்தியா 1858. ஓகே. இதுக்கப்புறம் அந்த 1861 வந்து அந்த ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்ஸ்டியூஷன் பெர்ஸ்பெக்ட்லி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆக்ட் தான். ஏன் அப்படின்னா இதில் வந்து இன்னும் வந்து இந்தியன்ஸே வந்து உள்ளே வந்து மெம்பர் ஆக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த லெஜிஸ்லேச்சரில் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல 6 மெம்பர்ஸ்ன்ட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்தியன்ஸ் வந்து மெம்பராக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பனாரஸோட ராஜா பனாரஸ், அப்புறம் வந்து பாட்டியாலா, மகாராஜா ஆஃப் பாட்டியாலா, அப்புறம் சார் தின்கர் ராவ் அப்படின்னு சொல்லி 3 பேரையும் வந்து அவங்க வந்து இது கொண்டு வருவாங்க உள்ள மெம்பராக. ஓகேவா? இப்போது இதில் இன்னொன்று இம்பார்ட்டன்ட் பெர்ஸ்பெக்ஷன் என்னென்னா, இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ்லாம் வந்து அங்கங்கே ப்ராவின்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. புரியலையா? இல்லை, அதாவது இப்போ ஸ்டேட்டில் இப்போ நம்ம தமிழ்நாடு அசம்பிளி இருக்குல்ல, தமிழ்நாடு அசம்பிளி இருக்குல்ல, அந்த மாதிரி ப்ராவின்ஸில் கவுன்சில் கிரியேட் பண்ணுறாங்க. ஓகே. இப்போ இது வரைக்கும் சென்ட்ரலில் அந்த லோக்சபா தானே இப்போ இருக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணால் சென்ட்ரலில் அந்த சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ங்கிறது என்ன, இப்போ இருக்கிற லோக்சபா மாதிரி. இப்போ இந்த ஆக்டில் என்ன பண்ணுறாங்க, அங்கே மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ப்ராவின்ஸ்லேயும் கவுன்சில் கிரியேட் ஆகுது. எங்கெங்கே கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா பெங்கால், நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் பாயிண்ட்ஸு, பஞ்சாப், இந்த 3லையும் கிரியேட் பண்ணுறாங்க. பெங்காலில் வந்து 1862, அப்புறம் வந்து நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் பாயிண்ட்ஸில் வந்து 1866, அப்புறம் பஞ்சாபில் வந்து 1897 இது வந்து கிரியேட் ஆகிருக்கும். சரியா? இப்போது இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இதில் போர்ட்ஃபோலியோ வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருப்பார். யாருன்னா கேனிங் தான் வந்து இந்த டைமில் வந்து இதாக இருப்பார், வைஸ்ராயா. 1859 போர்ட்ஃபோலியோ ரெகக்னைஸ்டு இன் 1859 இயர். அது வந்து கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. 1859ங்கிறது இம்பார்ட்டன்ட்டு. சரியா? இப்போ இந்த போர்ட்ஃபோலியோனா என்ன, இப்போ போர்ட்ஃபோலியோஸ்னால் இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக அந்த ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, அப்புறம் அந்த டிஃபென்ஸு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு, ரயில்வேஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. அப்போ வந்து அந்த அந்த இது அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கொஞ்சம் இன்னும் எஃபிஷியன்ஸாக பண்ணணுன்றக்காக கிரியேட் பண்ணது அந்த போர்ட்ஃபோலியோங்கிறது. அதுதான். சரியா? அதுக்கப்புறம் இங்கே தான் என்ன ஆகுதுன்னா டீசென்ட்ரலைசேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா பாம்பேவும் மெட்ராஸும் அப்படியே இண்டிவிஜுவலாக அவங்க என்னென்னா அவங்களோட இதெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே டீசென்ட்ரலைசேஷன் வந்து இந்த இதில் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் இந்த இடத்துல வந்து. இன்னொன்று வந்து முக்கியமானது என்னென்னா, இப்போ பிரசிடென்ட் வந்து இப்போ பார்த்தோன்னா இந்த ஜல்லிக்கட்டு இஷ்யூ கூட இங்கே வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா பிரசிடென்ட் தான் வந்து ஆர்டினன்ஸ் ப்ரொமல்கேட் பண்ணியிருப்பாங்க. பிரசிடென்ட் ஆர்டினன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க, ப்ரொமல்கேட் பண்ணுவாங்க. ஓகேவா? அது வந்து பார்லிமெண்ட்டில் 6 மந்த்ஸ்க்குள்ளே அது அப்ரூவ் ஆகணும். அப்போ தான் அது வந்து ஆக்டாக வந்து பாஸ் ஆகும். சரியா? ஜென்ரல் ப்ரொசீஜர்னால் என்னென்னா, பார்லிமெண்ட்டில் ஒரு பில் இனிஷியேட் பண்ணுவாங்க. அது இன்னொரு ஹவுஸில் வந்து பாஸ் ஆகி அங்கே வந்து அசன்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அது பிரசிடென்ட்டுக்கு போய் கையெழுத்தாகி ஆக்டாக வரும். ஓகேவா? இப்போது பார்லிமெண்ட்டே நடக்கலை அப்படின்னா இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா, பில்லே கொண்டு வர முடியாதுல்ல. அந்த மாதிரி சூழலில் வந்து இப்போ எமர்ஜென்சியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் டைரெக்டாக நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, பில்லு ஆர்டினன்ஸ் வந்து போட்டுருவாங்க. அது வந்து என்ன ஆயிரும், அது வந்து நடைமுறைக்கு வந்துடும். ஆனால் 6 மாதத்துக்குள்ளே பார்லிமெண்ட் எப்படியும் திறந்துடும், ரீஓப்பன் பண்ணிடுவாங்க.
ஓகேவா. பார்லிமெண்ட்லேயே இன்னொரு ரூல் இருக்குது, 6 months கேப்பு மேலே போகக்கூடாது. என்ன ப்ரோ 6 months 6 monthsக்குள்ளே பார்லிமெண்ட் எப்படியும் ரன் இது பண்ணிடணும், செஷன் கண்டக்ட் பண்ணிடணும். ஓகே ஓகே. புரியுதா. ஸோ அதனால் 6 months இந்த டைம் பீரியடில் கரெக்டாக அதுவும் வந்துடும். இப்போ இன்கேஸ் அந்த அதில் வந்து சக்ஸஸ் ஆகலை அந்த பில் அப்படின்னா அது வந்து ஃபெயிலியர் ஆயிடும், அது வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே. புரியுதா. புரியுது. ஸோ இப்போ இது எங்கன்னா இது வந்து இப்போ இருக்கிற கான்டெக்ட், அங்கே வந்து என்னென்னா வைஸ்ராய் இப்போ பிரசிடென்ட்டுக்கு ஈக்குவல் மாதிரி தானே அதுவும். ஸோ வைஸ்ராய் வந்து டைரெக்டாக வந்து ஆர்டினன்ஸ் வந்து ப்ரொமல்கேட் பண்ணலாம். ஓகே. அந்த ப்ரொமல்கேட் பண்ணுற ஆர்டினன்ஸ் வந்து 6 monthsக்குள்ளே அப்ரூவ் பண்ணணும். யார்? கவுன்சில், சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கு இல்லையா, அவங்க வந்து அப்ரூவ் பண்ணணும். ஓகேவா. இது வந்து 1861. இந்த 1861 ஆக்ட் வந்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ 1861 அடுத்து பார்க்க போகிற 1892, அதுக்கடுத்து 1909, இந்த 3 ஆக்ட்டுமே இந்தியன் கவுன்சில் ஆக்ட். ஸோ இப்போ 1892 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கு இல்லையா, அந்த இதில் வந்து மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க, 34 வரைக்கும் வந்திருக்கும். அதே மாதிரி ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய கவுன்சிலும் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா இன்டைரக்ட் எலெக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்டைரக்ட் எலெக்ஷன் என்னென்னா வந்து சில ஜமீன்தார்ஸு, அதாவது ஓட்டிங் ரைட்ஸ் வந்து ரொம்ப கன்ஃபைன் பண்ணுறது. அது வந்து அந்த டேக்ஸ் பேயர்ஸு, அதே மாதிரி ஜமீன்தார்ஸ்க்கு இவங்களுக்குலாம் மட்டும் ஒரு சிலருக்கு மட்டும் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஸோ இன்டைரக்ட் எலெக்ஷன் மெத்தடாலஜி பண்ணி அந்த டைம் நடந்தது 1892. இப்போ 1909 ஆக்ட் வந்து என்ன, அதுவும் இந்தியன் கவுன்சில் ஆக்ட். ஸோ அந்த ஆக்டில் என்னென்னா மார்லே மின்டோ ரிஃபார்ம் அப்படின்னு சொல்லி அந்த ஆக்டை சொல்லுவாங்க. ஏன் மார்லே மின்டோன்னு சொல்கிறாங்கன்னா, மார்லேங்கிறது செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு, மின்டோங்கிறவர் வைஸ்ராய். சரியா. ஸோ மின்டோ மார்லேன்னு சொல்லுவாங்க, மார்லே மின்டோன்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு ஹையே, அதுக்கடுத்து வைஸ்ராய். ஓகேவா. ஸோ இதில் வந்து சிஎல்ஏ வந்து அந்த என்னென்னா மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், 60க்கு கொண்டு போயிருப்பாங்க. அடுத்து அதே மாதிரி பிஎல்ஏவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பிஎல்ஏன்னா ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ். ஓகேவா. பிஎல்ஏவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இங்கே என்னென்னா டைரக்ட் எலெக்ஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக என்னென்னா அந்த செப்பரேட் எலக்டோரேட் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வருவாங்க. அது என்ன அப்படின்னா, அது வந்து யாருக்கு கொடுத்துருப்பா அப்படின்னா முஸ்லீம்ஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. அது ஏன் என்னது அப்படின்னா, முஸ்லீம் பர்சன் தான் வந்து அங்கே நிற்பாங்க, ஆனால் ஓட்டிங் பண்ணுறது முஸ்லீம் பீப்புள் மட்டும்தான் ஓட்டிங் பண்ணுவாங்க. புரியுதா. இப்போ 100 பேர் ஒரு க்ரௌடில் இருக்குது அப்படின்னா அதில் வந்து இப்போ முஸ்லீம் வந்து ஒரு அந்த ரிலீஜன்லேருந்து ஒரு 20 இருக்காங்கன்னு வச்சுக்கேன் கம்யூனிட்டிலேருந்து. இப்போது அந்த பர்சன்லேருந்து ஒருத்தர் தான் நிற்பாங்க, அதே மாதிரி அந்த 20 தான் ஓட் பண்ணுவாங்க. புரியுதா. இல்லைன்னா ஜென்ரிக்காக என்ன பண்ணுவாங்க, 100க்கு இப்போ மெஜாரிட்டி பார்த்து தானே எலெக்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து அந்த செப்பரேட் எலக்டோரேட் சிஸ்டம். சரியா. இது வந்து எதுக்காக வந்துச்சுன்னா, அந்த 1906 அந்த ஃபைலில் வந்து பெங்கால் ஸ்பிளிட் ஆகிருக்கும். அதில் வந்து முஸ்லீம்ஸ் வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, முஸ்லீம் லீக். அந்த முஸ்லீம் லீக் வந்து அதுக்கப்புறம் வந்து 1906ன்னு நினைக்கிறேன், 1906 முஸ்லீம் லீக் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அவங்க வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு சரி கொஞ்சம் ஃபேவர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சிஸ்டம் வந்து இந்த எலக்ட்ரோட் சிஸ்டம் கொண்டு வந்திருப்பாங்க. சரியா. ஸோ இதனாலே வந்து என்னென்னா ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்டோரேட்னு யார் சொல்கிறாங்கன்னா மின்டோவை சொல்கிறாங்க. சரி, ஏன்னா மின்டோ தானே அந்த வைஸ்ராயாக இருக்காரு. சரியா. இப்போது இதில் இன்னொரு ஒரு ரொம்ப சிக்னிஃபிகண்ட் என்னென்னா, இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் வந்து லா மெம்பர் வந்து இந்தியன் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து அப்பாயிண்ட் ஆனார். அது யார் அப்படின்னா வந்து இவங்க சத்யேந்திர பிரசாத் சின்ஹா அப்படின்றவர் வந்து அப்பாயிண்ட் ஆகிருப்பாங்க. சரியா. ஸோ இது வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு இது. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்தியன் வந்து டு பி அ மெம்பர். சரியா. அந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் லா மெம்பராக அப்பாயிண்ட் ஆகிறாரு. இதில் வந்து அஃபிஷியல் மெம்பராக வராங்களோ? ஆமாம். அந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அந்த வைஸ்ராய் அசஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு கவுன்சில் இருக்குது இல்லையா, ஃபர்ஸ்ட்லேருந்தே இருந்ததில்ல. எப்போ என்ன பார்க்குறோன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி ராஜா ஆஃப் பனாரஸ் அவங்கெல்லாம் வந்து அந்த லெஜிஸ்லேச்சரில் ஒன் ஆஃப் த மெம்பர். அந்த வைஸ்ராய் அசஸ் பண்ணுறதுக்குனே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்னு ஒன்று தனியாக இருக்கும். அந்த கவுன்சிலில் வந்து அந்த லா மெம்பருங்கிறவங்க அந்த அந்த லாஸ் எனாக்ட் பண்ணுறவங்க, ஒரு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. லா வந்து இது வந்து அடுத்து அந்த கான்ஸ்டியூஷன் மேக்கிங்கில் வந்து இது டீட்டெயிலாக இருக்கும். சரியா. ஸோ வந்து அந்த லா மெம்பராக வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்தியன் வந்து அப்பாயிண்ட் ஆகிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவங்க பிரிட்டன் அவங்க ரிலேட்டட் பர்சன்ஸ் தான் இருப்பாங்க. சரியா. ஸோ அடுத்து வந்து இந்த 1919 ஆக்ட், இது வந்து தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு சொல்லுவாங்க. 1919 அண்ட் 1935 வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். இது வந்து மான்டேக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. மான்டேக்ன்றது செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு,
செம்ஸ்ஃபோர்டுங்கிறவர் வந்து வைஸ்ராய். வைஸ்ராய். இதை வச்சு கூட நம்ம வந்து ஈஸியாக தெரிஞ்சோம். சம்டைம்ஸ் இப்போ ஒரு கொஸ்டின் வந்து இப்போ 1919 யார் வந்து வைஸ்ராயாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம இதை வச்சு கூட நம்ம எழுதுக்கலாம். புரியுதா? ஓகே ப்ரோ. செம்ஸ்ஃபோர்டு நமக்கு ஸ்ட்ரைக் ஆகிடும். அது ஒரு வருஷம் தான் இருப்பாரா அப்படின்னா கிடையாது, ஒரு குறிப்பிட்ட டென்யூர் இருப்பாங்க. சம்டைம்ஸ் 1 இயர்லேயும் போயிடுவாங்க. பட் இருந்தால் கூட அந்த டென்யூரையும் பார்த்து வச்சுக்கணும். நம்ம கொஸ்டின் கேட்டால் கொஞ்சம் வந்து நம்ம எலிமினேட் பண்ணி இப்போ செலக்ட் பண்ணலாம். புரியுதா? ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ இதில் 1919 ஆக்டில் வந்து என்னென்னா டயார்கி சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வருவாங்க. ஓகே. டயார்கின்றது என்னென்னா அது வந்து க்ரீக் வேர்ட்லேருந்து வந்து டை ஆர்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த க்ரீக் வேர்ட்லேருந்து வந்த வேர்டு தான் டயார்கி அப்படிங்கிறது. சரியா? இது வந்து எங்கே கொண்டு வராங்கன்னா ப்ராவின்ஸில் கொண்டு வராங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த இப்போ நம்ம சப்ஜெக்ட்ஸ் இருக்குது இல்லையா, லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குல்ல. இப்போ வந்து இப்போ எஜுகேஷனு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டு, யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டுலாம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி அந்த லிஸ்ட்டை வந்து என்னென்னா பிரிக்கிறாங்க. அதில் வந்து ரிசர்வ்டு லிஸ்ட்டு, ட்ரான்ஸ்ஃபர்டு லிஸ்ட்டுன்னு சொல்லி வைக்கிறாங்க. சரியா? இப்போது நீ வந்து பவரில் இருக்க, உனக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டை நீ தானே ரிசர்வ் பண்ணுவ, உன்கிட்ட வச்சுப்ப இல்லையா, அது வந்து ரிசர்வ்டு லிஸ்ட்டு. ட்ரான்ஸ்ஃபர்னால் என்ன பண்ணுவேன், சரி ஓகே நம்ம அது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் இல்லை, மற்றவங்ககிட்ட கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் இல்லையா, இன் காமன் டேர்மில். அதே தான் கான்செப்ட். இங்கே வந்து அந்த டயார்கி சிஸ்டம்ன்றது ரெண்டாக பிரிக்கிறாங்க. அது வந்து ரிசர்வ்டு சப்ஜெக்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட்ஸ்னு ரெண்டாக இருக்குது. அந்த ரிசர்வ் சப்ஜெக்ட் வந்து யாருன்னா கவர்னர் ஜெனரல் இருக்காங்க இல்லையா, அந்த கவர்னரு இல்லை கவர்னர் ஜெனரல், அந்த கவர்னர் வித் ப்ராவின்ஸ் தானே, கவர்னர் தான். சரியா? அந்த கவர்னரோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்ஸ் இருக்குல்ல, அந்த கவர்னர் வித் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் வந்து ரிசர்வ்டு சப்ஜெக்ட் வச்சுப்பாங்க. இதே வந்து மினிஸ்டராக இருந்தால் அந்த ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட் வந்து மாற்றி விட்ருவாங்க. கவர்னர் வித் இவங்க மினிஸ்டர். இப்போ இருக்கிற ஒரு கரண்ட் ஸ்டேட்டுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கேன். இப்போ வந்து இப்போ சிஎம் தான் வந்து ஹை பவர், ஓகேவா. ஆனால் பட் சிஎம் ஞாபகம் வச்சு அது விட்டுரு. இப்போ கவர்னர் இருக்கார் இல்லையா, இப்போ அதை மட்டும் எடுத்துக்கோ. இப்போ இருக்கிற மாதிரி பவரை யோசிக்காத, இப்போ கவர்னர் இருக்காங்க, ஓகேவா. இப்போது கவர்னர் கூட ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்னு ஒரு செட்டப் இருக்குது. அதே மாதிரி கீழே மினிஸ்டர்ஸ்ன்னு இருக்காங்க. சரியா? இப்போது கவர்னர் வித் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் வந்து ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ஸ்லாம் அவங்க டீல் பண்ணுவாங்க. கவர்னர் இருக்காங்கல்ல, கவர்னரோட அந்த கவர்னர் கூட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்னு ஒரு பாடி இருக்கும் அவர் அசிஸ்ட் பண்ணுறதுக்காக. அந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்ஸ்ன்றது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ஸ், அதாவது முக்கியமான சப்ஜெக்ட்ஸ்லாம் அவங்க எடுத்துப்பாங்க. அதே மாதிரி ஓரளவு தேவையில்லாததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்ஸ் கிட்ட கொடுத்துருவாங்க. சரியா? புரியுதா புரியலையா? ஸோ இதான் வந்து அந்த லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணுறது. இதை எங்கே கொண்டு வராங்கன்னா ப்ராவின்ஸில் கொண்டு வராங்க. இப்போ சென்ட்ரலில் என்ன சேஞ்ச் நடக்குது அப்படின்னா பைகேமரலிசம் நடக்கும். பைகேமரலிசம்னா என்னென்னா டியூவல் ஹவுசஸ். யூனிகேமரலிசம்னா ஒரே ஹவுஸு, பைகேமரலிசம்னா 2 ஹவுசஸ். இப்போ நம்மகிட்ட இருக்கிறது என்ன, பைகேமரலிசம். லோக்சபா ராஜ்யசபா 2 இருக்குது இல்லையா, அதுதான் பைகேமரலிசம். இப்போ இன்கேஸ் வந்து இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு ஹவுஸ் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோ, அப்போ வந்து யூனிகேமரலிசம் சொல்லலாம். ஸோ இப்போ அந்த லோயர் ஹவுஸ் அண்ட் அப்பர் ஹவுசஸ் இருக்கா, ஸோ இது வந்து ப்ராவின்ஸில் கொண்டு வராங்க, இதில் கொண்டு வராங்க சென்ட்ரலில். ஆல்ரெடி நம்ம வந்து சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குது, இப்போ வந்து கவுன்சிலும் வந்துடுது. புரியுதா? அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க, நம்ம 1909 ஆக்டில் செப்பரேட் எலக்ட்ரல் சிஸ்டம் முஸ்லீம்ஸ் கொண்டு கொடுத்துருப்பாங்கல்ல, அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் ஒரு சில கம்யூனிட்டிஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. அதர் கம்யூனிட்டிஸ்க்கும் இன்னும் ஒரு 6-7 கம்யூனிட்டிஸ் சேர்த்து கொடுப்பாங்க. சரியா? இது இல்லாமல் ஹை கமிஷனர்னு ஒரு போஸ்ட் வந்து செட்டப் பண்ணியிருப்பாங்க முக்கியமாக. ஓகேவா? அடுத்து வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். முன்னாடி வந்து என்ன, இப்போ தான் இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ப்ராப்பராக கொண்டு வராங்க. சரியா? இது வந்து இந்த ஆக்ட் படி என்னென்னா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது வந்து 1923 லீ கமிஷன் சொல்லி இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு கமிஷன் ஒன்று செட்டப் பண்ணியிருப்பாங்க, இதை பற்றின இது பண்ணுறதுக்காக. அப்புறம் என்னென்னா அதுக்கப்புறம் 1926 ப்ராப்பராக வந்து செட்டப் ஆயிரும். ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் யூபிஎஸ்சி மாதிரி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குல்ல, அதே தான் சேம் இது தான். இது வந்து 1926 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரியா? அதுக்கடுத்து என்னென்னா ஒரு ஸ்டாச்சுட்டரி கமிஷன் ஒன்று வந்து செட்டப் பண்ணுவாங்க. எப்போனா ஆஃப்டர் 10 இயர்ஸ் வந்து பண்ணுவாங்க. அது எதுக்குன்னா இந்த 1919 ஆக்ட் இருக்கு இல்லையா, அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919, இது வந்து எப்படி நடக்குது, இதில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணுமா, இல்லை இது ஓகேவா அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணுன்றதுக்காக ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு ஒரு கமிட்டி செட்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதில் வந்து பண்ணியிருப்பாங்க. புரியுதா? ஸோ அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டாச்சுட்டரி கமிஷன் ஆஃப்டர் 10 இயர்ஸ்.
ஓகே. ஸோ இது வந்து 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். ஓகே. இப்போ அடுத்து வந்து 1935. இந்த 1935 ஆக்ட் வந்து என்னென்னா, இதை வந்து நேரு வந்து என்னன்னு சொல்லுவார்னா நியூ சார்ட்டர் ஆஃப் பாண்டேஜ் அப்படின்னு சொல்லுவார். இது வந்து கொஸ்டின்ஸ் வந்து இப்போ நியூ சார்ட்டர் ஆஃப் பாண்டேஜ்னு சொன்னது யார் அப்படின்னா நேரு. எதை சொன்னார் அப்படின்னா 1935 ஆக்டை. சரியா? ஸோ கொஸ்டின் பர்ஸ்பெக்ஷனாக வந்து கேட்டால் இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இதில் என்னென்னா 321 செக்ஷன்ஸ் இருக்குது மொத்தம். 10 ஸ்கெடியூல்ஸ் பிரிப்பாங்க. இப்போ இருக்கு இல்லையா ஆர்டிகல்ஸ் வந்து இத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்குது, பார்ட்டு ஸ்கெடியூல்ஸ்லாம் இருக்குது இல்லையா. அதை மாதிரி அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 படி அதில் வந்து மொத்தம் 321 செக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 10 ஸ்கெடியூல்ஸ் இருக்கும் அதில். ஓகேவா? ஸோ இப்போ வந்து முக்கியமாக என்னென்னா சப்ஜெக்ட்ஸ் வந்து பிரிக்கிறாங்க. யூனியன், ஸ்டேட்டு, கன்கரண்ட்டு. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா யூனியன்னா என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட்டுனா நம்ம இது அதுதான் ஃபெட்ரல்னா சென்ட்ரல், ப்ராவின்ஸ்னால் வந்து ஸ்டேட்டு. சரியா? ஸோ ஃபெட்ரலில் வந்து 59 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ப்ராவின்ஸில் வந்து 54 இருக்கும், கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து 36 இருக்கும். சரியா? இப்போது நம்ம அந்த 1919 ஆக்டில் என்ன பார்த்துருப்போம், டயார்கி சிஸ்டம் வந்து ப்ராவின்ஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை வந்து அபாலிஷ் பண்ணிவிட்டு சென்ட்ரலில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அங்கே இருக்குது இல்லையா சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குது இல்லையா, அங்கே வந்து ரிசர்வ் லிஸ்ட்டு, ட்ரான்ஸ்ஃபர் லிஸ்ட்டுன்னு சொல்லி பிரிப்பாங்க அங்கே. புரியுதா? ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ப்ரொவின்ஷியல் அட்டானமியாக வந்து ப்ராவின்சஸ்க்கு வந்து என்னென்னா இன்னும் வந்து அவங்க அந்த ரூலிங் வந்து என்னென்னா இவங்க இன்னும் வந்து அவங்க வந்து பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுவாங்க. அதில் தான் எலெக்ஷன் வந்து என்னென்னா 1936 நடந்திருக்கும். ப்ராவின்சஸ் வந்து அதில் வந்து இப்போ 11 ப்ராவின்சஸ் மொத்தம் இருந்திருக்கும் அந்த டைமில் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து 6 வந்து ஐஎன்சி ஜெயிப்பாங்க, 6 இல்லை 7, இது வந்து சில இடத்துல ஃபேக்ட் மாறும், 6 or 7. சரியா? 3 வந்து முஸ்லீம் லீக், 2 முஸ்லீம் லீக் ஜெயிச்சிருவாங்க. மீதி பேலன்ஸ் வந்து அதர் அந்த ரீஜனலில் இருக்கிற மாதிரி. புரியுதா? ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்டேட் மாதிரி ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோன்னா இப்போ பிஜேபி இதெல்லாம் இருக்குது இல்லையா, பிஜேபி காங்கிரஸ்லாம் இருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இப்போ ரீஜனலில் நம்ம டிஎம்கே இப்போ ஏடிஎம்கே இல்லை டிஎம்கே நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இது வந்து அதர் கணக்கில் வந்துடும். புரியுதா? அவங்க மெஜாரிட்டியாக இருப்பாங்க, இது வந்து அதர்ஸ். புரியுதா? ஏன்னா அந்த டைமில் வந்து ஐஎன்சி தான் வந்து பார்த்தோன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது 1885. முஸ்லீம் லீக் 1906 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இந்தியாவில் அந்த டைமில் இருந்த 2 பார்ட்டி, பெரிய பார்ட்டினா இது 2 தான். சரியா? ஸோ அதனால் ஐஎன்சி வந்து 6 இல்லை 7 கேப்சர் பண்ணியிருப்பாங்க, 2 முஸ்லீம் லீக் ஜெயிச்சிருப்பாங்க. சரியா? ஸோ அடுத்து வந்து என்னென்னா பைகேமரலிசம் வந்து எங்கன்னா ப்ராவின்சஸில் வந்திருக்கும். புரியுதா? ஸோ இப்போது ப்ராவின்சஸ் வந்து என்னென்னா அந்த ஸ்டேட்டில் இப்போ நம்ம லோக்கல் இதில் இருக்குது இல்லையா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து யூனிகேமரலிசம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும், இன்கேஸ் இங்கே இன்னொரு அப்பர் ஹவுஸ்னு ஒன்று கிரியேட் ஆகுதுன்னு வச்சுக்கோ, அந்த மாதிரி அப்போ வந்து கொண்டு வராங்க. எங்கெங்கன்னா 6 ஸ்டேட்டில் கொண்டு வராங்க, மெட்ராஸு, பெங்கால், பாம்பே, அப்புறம் வந்து அசாம், பீகார், யுனைடெட் ப்ராவின்ஸு. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து கொண்டு வராங்க. இது இல்லாமல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு அதுவும் வந்து அமைக்கிறதுக்கான இதை வந்து இது சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஃபெடரல் கோர்ட்டு 1937 எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த ஃபெடரல் கோர்ட்டுங்கிறது தான் இப்போ இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டு. ஓகேவா? 1937 1950 வரைக்கும் இருந்திருக்கும் ஃபெடரல் கோர்ட்டுன்ட்டு. அதுக்கப்புறம் 26 ஜனவரி 1950 சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லி ப்ராப்பர் நாமன்க்ளேச்சரில் வந்து அப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். சரி, அதோட ஹெட் ஆஃபீஸ் இப்போ எங்கே சென்னை டெல்லியில் இருக்கு இல்லையா, அதே தான். புரியுதா? இதிலே வந்து அப்புறம் வந்து ஸ்டேட் ப்ராவின்ஷியல் அந்த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸு, ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த 1919 ஆக்ட் படி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது அந்த சென்ட்ரல் இது பண்ணியிருப்பாங்க. புரியுதா? இங்கே வந்து ப்ராவின்சஸில் கண்டக்ட் பண்ணணுன்றது மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க 1935 ஆக்ட். ஓகேவா? ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 1935. இப்போ நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் பார்த்தோன்னா 1947 இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947. சரியா? இது வந்து என்னன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் பில் அப்படின்னு சொல்லி ஜூலை 4 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த பில் வந்து ஜூலை 18 வந்து அசன்ட் ஆயிரும், எல்லாம் ஓகேன்னு சொல்லிடுவாங்க. அது வந்து எப்போ நடைமுறைக்கு வரணும்னு சொன்னது வந்து ஆகஸ்ட் 15.
ஸோ அதை தான் வந்து நம்ம ஆகஸ்ட் 15லேருந்து என்ன சொல்லிடுவாங்க, அந்த இந்தியா வந்து இண்டிபெண்ட்டாக நம்ம வந்து இதில் வந்து எந்த இதுலையும் இன்டர்ஃபியர் ஆக மாட்டோம், அது கம்ப்ளீட்டாக இண்டிபெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி நடைமுறைக்கு வரது தான் நம்ம இப்போ வந்து இண்டிபெண்டன்ட் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகே அவங்க அந்த டேயில் நம்ம அஃபீஷியலாக நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிற மாதிரி. புரியுதா? ஓகே ப்ரோ. ஸோ ஜூலை 4 பில் அங்கே பாஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஜூலை 18 அசன்ட் ஆயிரும். ஆகஸ்ட் 15 வந்து நடைமுறைக்கு வந்துடும். ஓகே ப்ரோ. ஸோ அது ஏன் அந்த ஆகஸ்ட் 15 சூஸ் பண்ணாங்கன்றது இன்னும் இது இருக்குது, அதுக்கும் ஒரு சில டேட்டாஸ் இருக்குது, அதை நம்ம பின்னாடி டீட்டெயிலாக படிக்கலாம். ஓகே ப்ரோ. அதே மாதிரி அப்போ வந்து என்ன, இந்தியாவும் பாகிஸ்தானும் அப்போ ஒரே இதாக தானே இருந்தது. ஸோ அப்போ இந்த பவுண்டரி ரிலேட்டடான டிஸ்பியூட்ஸ் அப்போ என்ன சொல்லிடுவாங்கன்னா, கேபினெட் மிஷன் செட்டப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தியா பாகிஸ்தான் சரி நீங்கள் இருந்துக்கோங்க, தனித்தனியாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து படிக்கலாம், ஹிஸ்ட்ரியில் பார்க்கலாம். பட் மெயினாக அந்த பவுண்ட்ரி ரிலேட்டடான ஒரு கமிட்டி ஒன்று செட்டப் பண்ணிப்பாங்க. அதை ஹெட் பண்ணது யாருன்னா ராட்க்ளிஃப். சரியா? ராட்க்ளிஃப் கமிட்டி தான் வந்து ஃபார் பவுண்ட்ரி ஹேண்டில் பண்ணது. அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், அந்த பிரைம் மினிஸ்டராக வந்து பண்டிட் நேருவும் ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லி மவுண்ட் பேட்டன், அவர் தான் அந்த வைஸ்ராயாக இருக்கார்லையே, அவர் வந்து ஃபஸ்ட்டு மவுண்ட் பேட்டனாக வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து பதவி ஏற்று வைப்பார். ஓகேவா? பண்டிட் நேருக்கு. அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒன்று என்ன கேட்கலான்னா, அந்த ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்டோரேட்னு சொல்லி மின்டோ பார்த்தோம் இல்லையா, அந்த மின்டோ வந்து என்ன, அதே மாதிரி எந்தெந்த ஆக்டெல்லாம் வந்து இந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் என்னென்ன ஆக்டெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ 1909 கொண்டு வந்திருப்பாங்க, 1919 கொண்டு வந்திருப்பாங்க, 1935 கொண்டு வந்திருப்பாங்க. புரியுதா? மூணுமே கொண்டு வந்திருப்பாங்க கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் சார். இல்லை 1935 இருந்திருக்கும். யாருன்னா விமனுக்கும் அந்த டிப்ரெஸ்டு கிளாஸஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் விமன் அண்ட் லேபர்ஸ்க்கெலாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? அது அந்த 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 இது வந்து கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் அப்படிலாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. பட் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் வந்து எப்போல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்ற மாதிரி வேணால் கேட்கலாம். சரியா? ஆனால் 1919 உள்ள கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் கேட்க நிறையா வாய்ப்பு இருக்குது. அந்த செப்பரேட் எலக்ட்ரோட் சிஸ்டம் அதர் கம்யூனிட்டிஸ்க்கும் கொடுப்பாங்க இல்லையா, அது வந்து அதில் வந்து கேட்பாங்க. அது வந்து நம்ம படிக்கலாம் அடுத்த இதில் கான்ஸ்டியூஷன் மேக்கிங்கில் பார்க்கலாம். யார் யாருன்னு சொல்லி அந்த ஸ்பெசிஃபிக்காக ஒரு 6-7 இது இருக்குது, அவங்க அது கேட்க வாய்ப்பு இருக்குது. அது ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து இதில் யார் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அது வந்து சான்சஸ் இருக்குது, அது வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த கேபினெட் மிஷன் ஒன்று வந்து செட்டப் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து போர்ட்ஃபோலியோஸ்ன்னு இருக்கும். சரியா? அந்த போர்ட்ஃபோலியோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அதே தான் நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இது பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த கேபினெட் மிஷன் வந்து 1946 செட்டப் பண்ணோன்னே அந்த போர்ட்ஃபோலியோஸ்லாம் யார் யாரை ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி அது வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? அது வந்து ஒரு 14 போர்ட்ஃபோலியோஸ் இருக்குது. அது வந்து நம்ம அந்த மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் நெக்ஸ்ட் டாபிக் படிக்கும்போது அந்த இதையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரியா? ஸோ இதை வந்து இந்த இதை இப்போ பார்த்தாச்சு. இப்போ நான் நோட்ஸ் வந்து பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ணி விட்டுறேன். சரி, அது வந்து திரும்பி வந்து இதே கிளாஸ் நம்ம அந்த நோட்ஸை வச்சு திரும்பி செகண்ட் வீடியோ வந்து திரும்பி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதே சேம் ஹிஸ்ட்ரி ஆஃப் கான்ஸ்டியூஷனே நோட்ஸை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் திரும்பி. சரியா? நீ இதை ஒரு டைம் வீட்டில் ஃபுல்லாக படி, நம்ம திரும்பி நோட்ஸை வச்சு நம்ம திரும்பி டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? சரி, ஓகே.